இந்த இடம் விற்பனைக்கு அல்ல. தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை சிறப்புகின்றோம். இந்த இடம் விற்பனைக்கு அல்ல. நமது வாழ்விலே ஆலயத்திற்கு சென்று இன்று நாம் வாங்குவோராகவும் விற்போராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்ற உண்மை நிலையை வார்த்தை சொல்லித் தருகிறது. இந்த இடம் விற்பனைக்கு அல்ல. வாருங்கள், வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்கு இனியவர்களே, இதோ இன்றைய நாளில் இறைவனது ஆசீரும் அருளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் விற்கிறதுக்கு இல்லைங்க. இந்த இடம் விற்பனைக்கு அல்ல. அது எப்படி என்றால், திருப்பாடல் 69:9 அழகாக சொல்லுகிறது, உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆம், ஆலயத்தின் மேன்மை. ஆலயம்னா என்ன? நமது உடலாகிய ஆலயம் இப்படி இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்திப்போம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அவர்கள் அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன என்று நற்செய்தி நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறது. ஆம், தனது 12 வயதிலே ஆலயத்திலே தொலைந்து போகிறார். அன்று அவர் இந்த எருசலேம் ஆலயத்தை நிச்சயமாக சுற்றி பார்த்திருக்கிறார். இங்கு வாங்குவோரையும் விற்போரையும் கண்டு அவருக்கு அன்றே கோபம் எழுந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அறிஞர்களுக்கு வார்த்தையின் வழியாக அவர் சவுக்கடி கொடுத்திருக்கிறார் என்பார்ந்தவர்களே. மேலும் இன்று தனது 33 வயதிலே இதே ஆலயத்திலே கயிறிலான சாட்டையை பின்னி அனைவரையும் அடித்து துரத்துவதற்கு அவர் எழுத்த கோபம் தான் என்ன என்பதை இங்கு உணரப்படுகிறது. ஆம், 1 தெசலோனியர் 4:7 சொல்லுகிறது, கடவுள் நம்மை தூய வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறார் என்று. அந்த தூய வாழ்வு வாழ எனது இதயமாகிய ஆலயத்தை நான் எவ்வாறு வைத்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பவுலடியார் 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லி இருக்கிறார், கிறிஸ்துவர்களாகிய நாமே கடவுளின் ஆலயம், கடவுளின் ஆலயம் தூயது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்கு போனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த புடவை நல்லா இருக்கு, இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த பொருள் நல்லா இருக்கு, அந்த பொருள் நல்லா இருக்குன்னு அங்கு வாங்குவோராகவும் விற்பவராகவும் நமது உள்ளமும் நமது எண்ணமும் சென்று கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆகையால் தான் அந்த இடம் விற்பனைக்கு அல்ல. உங்கள் வாழ்வை அதிசயமாக்கவும் உங்கள் வாழ்வை அற்புதமாக்கவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த இடம் விற்பதற்கு அல்ல. அந்த இடம் உங்களது இதயம். அதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த ஆலயத்தின் மேன்மை திருவிவிலியத்தில் என்று 3 உதாரணங்களை வைத்து உங்களுக்கு சொல்ல நான் முற்படுகிறேன். லூக்கான செய்தி 18ஆம் அதிகாரம் 9-14 அழகாக சொல்லுகிறது. இங்கு பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். பரிசேயன் தன்னை பெருமைப்படுத்தி தன்னை அங்கு விற்கிறான், தனது செயலை அங்கு விற்கிறான். நான் பெரியவன், உயர்ந்தவன் என்று தன்னை அங்கு அவன் வியாபார நிலைக்கு கொண்டு செல்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ இறைவனை உற்று நோக்க கூட தயங்கி தன்னையே தாழ்த்தி இறைவனிடத்தை நொறுங்குண்டு இதயத்தை ஒப்பு கொடுக்கின்றான். ஆகையால் ஆசீர் பெறுவதை நாம் பாருகிறோம். எனவே நொறுங்குண்ட இதயம் தான் ஆலயத்தின் மேன்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. மேலும் மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41-44 இங்கு ஒரு ஏழை கைம்பன் தனக்கென்று வைத்திருந்த அந்த 2 செப்பு காசுகளை இறைவனிடத்திலே கொடுக்கின்றார். அனைவரும், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அனைவரும் தங்களுக்கு இருந்ததிலிருந்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த பெண்மணியோ தனக்கு பற்றாக்குறை இருந்தும் இறைவனுக்கு கொடுக்கிறார். யாரை நம்பி? ஆண்டவனே, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் அனைத்தும், நீர்தான் என் கேடயம், நீர்தான் என்
இன்று நான் கொடுக்கப்பட்ட அனைத்து உதாரணங்களை வைத்து உங்களை தாழ்த்துங்கள் இறைவன் முன்பாக. அந்த ஆலயம் முழுமையாக்கப்படுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திலே குப்பையும் கசப்பும் வெறுப்பும் அடங்கி இருக்கின்ற பொழுது, அதைத்தான் இறைவன் சவுக்கடி கொடுத்து வெளியே அனுப்புவதாக இன்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, கலாத்தியராகம் 5:19 சொல்லுகிறது, நாம் தூயோராய் இருப்பதே அவருக்கு மாற்றி அளிக்கிறது. ஊனியல்வின் செயல்களை களைந்து தூயாவியாரின் கனிகளால் நம் உடலினை அணி செய்வோம் என்று சொல்லுகிறார். அந்த தூயாவியார் கனிகளை இன்று நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் உடலாகிய ஆலயத்தை இறைவனிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுங்க. இந்த இடம் விற்பனைக்கு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். குடும்பங்கள் ஆசீர்வாதிக்கப்படும். நம்மை முழுமையாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அந்த உண்மையை இன்று கற்றுத்தருகிறார் எனக்கு அருமை மிக்கவர்களே. எனவே உங்கள் வாழ்வில் விற்று கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது இறைவனிடத்திலே அன்புறவும் சமாதானமும் தாழ்ச்சியும் ஏற்படுத்தி இறைவா நீர்தான் என்று உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? சற்று சிந்தியுங்கள். இறைவன் என்றென்றும் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட்.